இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் பார்க்காதவங்க நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற லிங்க்கில் போயிட்டு நீங்கள் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிற செக்ஷனில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். எக்ஸாம் வந்து 7ஆம் மாதம் 2022 நடக்க போகுது. நோட்டிஃபிகேஷன் வந்து 30/3/2022 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. குரூப் 4க்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் பார்த்துக்கலாம், தமிழ்லையும் பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் இதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி ரெஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்னா இதில் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அந்த செக்ஷனில் போயிட்டு நியூ யூசர் அப்படின்னு கொடுத்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா பழைய யூசர் தான் அப்படின்னா ரெஜிஸ்டர் யூசர் அதில் போயிட்டு நீங்கள் வந்து போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இல்லாட்டி இந்த டேஷ்போர்டு மூலமாகவும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை நவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா செக்ஷன் ஓப்பன் ஆயிரும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு நேரம் அப்ளை நவுன்னு இருக்கு பார்த்தீங்களா, அதை கொடுத்தீங்கன்னா உங்கள் லாகின் இன்ஃபர்மேஷன்லாம் கேட்கும். அதை கொடுத்து நீங்கள் லாகின் ஆயிருங்க. புதுசாக டிஎன்பிஎஸ்சியில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓடிஆருக்கு இப்படி தான் வரும். கிரியேட் லாகின் ஐடின்னு இருக்கும். இல்லை வந்து லாகின் ஐடி அப்படின்னா நேமு எக்ஸ்ட்ரா எதனாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். அதை வந்து லாகின் ஐடி கேப்சா வந்து கரெக்டாக கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப் போயிடும். இப்போ வந்து நம்ம வந்து உள்ள என்னென்ன டேட்டா தேவைப்படும் குரூப் 4க்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்ளை பண்ண போகிற போஸ்ட்டு நேம் வந்து ஆட்டோமேட்டிக்காக இதாயிரும். நோட்டிஃபிகேஷன் நம்பர் அதுவும் ஆட்டோமேட்டிக், அப்ளிகேஷன் நம்பரும் ஆட்டோமேட்டிக். இது வரைக்கும் ஆட்டோமேட்டிக். நேம் ஆஃப் அப்ளிகண்ட் உங்கள் நேம் கொடுத்துருங்க, இன்சியலோட ஜெண்டர் கொடுத்துருங்க, டேட் ஆஃப் பர்த் அப்பா பேர் இன்சியலோட, அம்மா பேர் இன்சியலோட, உங்களுக்கு கல்யாணம் ஆகிட்டா ஆகலையாங்க கொடுத்துடணும். பெர்த் டிஸ்ட்ரிக்ட் எந்த ஊரில் பிறந்தீங்க, உங்களுக்கு நேட்டிவ் பூர்வீக மாவட்டம் எது அப்படின்னு கொடுத்துருங்க. அப்பாவுடைய பிறந்த மாவட்டம், அப்பாவுடைய பூர்வீக மாவட்டம், நேஷனாலிட்டி அதாவது இந்தியனா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மதம், ரிலிஜியன், அப்புறம் பிசியா இல்லை ஓபிசியா அப்படிங்கிற அந்த செக்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்கள் ஜாதி பேர் கொடுத்துருங்க. ஜாதி சர்டிஃபிகேட்டு நம்பரு, ஜாதி சர்டிஃபிகேட்டு என்னைக்கு கொடுத்தாங்க, யார் கொடுத்தாங்க, ஆத்தாரிட்டினா யார் வழங்கினாங்க அந்த சீலில் போட்டிருக்கோம். டிஸ்ட்ரிக்ட்டு எந்த மாவட்டத்தில் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க, எந்த வட்டத்தில் கொடுத்தாங்க. அப்புறம் என்ன செக்ஷன் கேட்பாங்க அப்படின்னா ஸ்பெஷல் கேட்டகரி அப்படிங்கிற ஒரு செக்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் வந்து கொடுக்க வேண்டிய டேட்டா என்னன்னு பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளியா, ஆர் யூ டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன் கேட்டிருக்காங்க. அது வந்து நீங்கள் ஆமான்னு கொடுத்துருங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க. கவர்மெண்ட் எம்ப்ளாயின்னு கேட்டிருக்காங்க, அரசு பணியாளரான்னு கேட்டிருக்காங்க, ஆமாம் இல்லை அப்படிங்கிற எதுனாலும் கொடுத்துருங்க. எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் வந்து இப்போ நீங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கீங்களா இல்லை வேலை பார்க்கலையா, செல்ஃப் எம்ப்ளாய்டு சுய தொழில் பண்ணுறீங்களா அப்படிங்கிற நிறைய இது கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ் சர்வீஸ்மேன், இதுக்கு முன்னாடி நீங்கள் ராணுவத்தில் இருந்தீங்களான்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி ஏதாவது ஒரு எக்ஸாமில் உங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த 3 லைனில். அப்புறம் வந்து போலீஸ் கேஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க அவங்க மேலே. அப்புறம் 100க்கும் மேற்பட்ட மனைவி இல்லாட்டி கணவர் இருக்காங்களான்னு கேட்டிருக்காங்க. டு யூ பொசஸ் பிரிஸ்கிரைப்டு பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் ஆஸ் பர் நோட்டிஃபிகேஷன், நீங்கள் நிர்ணயிக்கப்பட்ட உடல் தகுதி பெற்றிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது நல்லா இருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. அதாவது எல்லாமே உங்களுக்கு வந்து பெர்ஃபெக்டாக ஃபிட்னஸ்லாம் பெர்ஃபெக்டாக இருக்கா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கு வந்து நீங்கள் எஸ்ன்னு கொடுத்துருங்க. மற்ற எல்லாமே நோன்னு வரும். இதுக்கு வந்து எஸ் கொடுத்துருங்க. நோனா அதை செக் பண்ணிக்கோங்க. கிரிமினல் கேஸ் ரெஜிஸ்டர் அப்படின்னா நோ கொடுத்தாங்க. மற்ற எல்லாமே மேலே உள்ள படிக்கும்போது எந்த டவுட்டும் வராது. இது ரெண்டுத்துக்கு மட்டும் டவுட் வரும், அதனால சொல்கிறேன். ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் அப்படின்னா ஃபிட்னஸ்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு எஸ் கரெக்டாக இருந்துச்சுன்னா எஸ்ன்னு கொடுத்துருங்க. டு யூ ப்ரொசஸ் ப்ரிஸ்கிரைப்டு ஸ்டாண்டர்ட் ஆஃப் விஷன், அதாவது கண் பார்வை நல்லா இருக்கான்னு கேட்டிருக்காங்க. எஸ்ன்னு கொடுத்துருங்க, நோ கொடுத்துருங்க. அப்புறம் தொடர்பு குறித்த விவரங்கள், அட்ரஸ் கேட்டிருக்காங்க. அட்ரஸ் லைன் 1 அதில் டோர் நம்பர் கொடுத்துருங்க. அட்ரஸ் லைன் 2ல் வந்து உங்கள் ஏரியாவும் எத்தனாவது ஏரியா அப்படின்னு கொடுத்துருங்க, எத்தனாவது தெருன்னு கொடுத்துருங்க. அப்புறம் எந்த சிட்டி கொடுத்துருங்க, டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட், பின்கோட் கொடுத்துருங்க. இமெயில், மொபைல் நம்பர், இமெயில் வந்து உங்களுக்கு பர்சனல் இமெயில் கொடுங்க. அப்புறம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், அதில் வந்து நீங்கள் எஸ்எஸ்எல்சி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா டேட் ஆஃப் பப்ளிகேஷன் ஆஃப் ரிசல்ட் அப்படின்னு சர்டிஃபிகேட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருஷமும் மாதமும் மட்டும் இருக்கும், தேதி இருக்காது. அதுக்கு வந்து நீங்கள் நெட்டில் வந்து நீங்கள் அடித்து பார்த்தீங்கன்னா என்னைக்கு அந்த பப்ளிகேஷன் ரிசல்ட் கொடுத்தாங்க அப்படிங்கிற வரும். அப்புறம் நேம் ஆஃப் போர்டு, ஸ்டேட் போர்டு, சர்டிஃபிகேட் நம்பர் கொடுத்துருங்க. அப்புறம் நேம் ஆஃப் போர்டு, ஸ்டேட் போர்டா மெட்ரிகுலேஷனா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க, கொடுத்துருங்க. சர்டிஃபிகேட் நம்பர் வந்து அந்த எஸ்எஸ்எல்சியோடைய சர்டிஃபிகேட் நம்பர் கொடுத்துருங்க. ரெஜிஸ்டர் நம்பர் கிடையாது, சர்டிஃபிகேட் நம்பர். தமிழ் நீங்கள் எஸ்எஸ்எல்சியில் நீங்கள் படிக்கும்போது தமிழ் ஒரு சப்ஜெக்டாக இருந்துச்சான்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி எல்லா கேள்வியும் 12க்கு கேட்டிருப்பாங்க. டேட் ஆஃப் பப்ளிகேஷன் ஆஃப் ரிசல்ட், நேம் ஆஃப் கோர்ஸ், படிப்பின் பெயர், போர்டு, சர்டிஃபிகேட் நம்பர், அதில் தமிழ் ஏதோ ஒரு சப்ஜெக்டாக படிச்சிங்களான்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் இளங்கலை பட்டம் படிச்சிருந்தீங்கன்னா அதை பற்றி டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்க. டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் அப்படின்னா டைப் ரைட்டிங் அந்த மாதிரி ஸ்டெனோ அதெல்லாம் முடிச்சிருந்தீங்கன்னா அதோடைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்க. சர்டிஃபிகேட் நம்பர், டேட் ஆஃப் இஷ்யூ, டைப் ரைட்டிங் டேட் ஆஃப் இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீலில் இருக்கும், அதை கொடுங்க. அப்புறம் கம்ப்யூட்டர் ஆன் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் COA முடிச்சிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. அதை முடிச்சிருந்தீங்க அப்படின்னா எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் நம்பர், டேட் ஆஃப் இஷ்யூ ஆஃப் சர்டிஃபிகேட் எந்த இதில் முடிச்சிங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இப்போ நீங்கள் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நேம் ஆஃப் போர்டுக்கு வந்து நீங்கள் என்ன கொடுக்கணும் அப்படின்னா மேலே தலைப்பில் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 லைன் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் டைப் பண்ணி விட்டுருங்க. PSTM அப்படின்னா தமிழ் மீடியமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் தமிழ் மீடியம் 10ஆப்பும் 12ஆப்பும் தமிழ் மீடியம் படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இதில் வந்து இந்த PSTM அப்படிங்கிற ஸ்கீமை வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம்.
பண்ணிக்கலாம். சென்டர் செலக்ட் பண்ணுறது, உங்களுக்கு பக்கத்தில் உள்ள 2 சென்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து அந்த எக்ஸாமுடைய டீட்டெயில்ஸு. ஃபீ கன்செஷன் அப்படின்னா ஒவ்வொரு கேஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு மைனாரிட்டி மேஜாரிட்டி அப்படிங்கிற ஒவ்வொரு டிவிஷனுக்கும் ஃப்ரீ அட்டம்ப்ட்னு இருக்குது. அது உங்களுக்கு இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு அது எஸ் இல்லாட்டி நோ கொடுத்துருங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா கவர்மெண்ட்னா டிஎன்பிசி அந்த டிபார்ட்மெண்ட் ரிலீஸ் பண்ண இன்ஸ்ட்ரக்ஷன் படிச்சுட்டேன், நோட்டிஃபிகேஷன் படிச்சுட்டு தான் இதை அப்ளை பண்ணுறேன் அப்படிங்கிற இதுக்கு வந்து நீங்கள் வந்து டிக்ளரேஷன் கொடுக்கணும். படிச்சிட்டிங்க அப்படின்னா ஓகே கொடுத்துருங்க. இன்ஃபர்மேஷன் ஃபர்னிஷ்டு பை மீ இன் திஸ் அப்ளிகேஷன் அந்த டீட்டெயில்ஸ் அவைலபிள் இந்த ப்ரிவியூ பேஜ் ஆர் ஃபவுண்ட் கரெக்ட். எல்லாம் சப்மிட் பண்ணி முடிச்சோன்னே ப்ரிவியூன்ட்டு ஒன்று காட்டும். அதில் உள்ள டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் செக் பண்ணிட்டீங்க, வியூ பண்ணிட்டீங்க, கரெக்டாக இருக்கான்ட்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. மூணாவது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா சப்மிட் பண்ணதுக்கப்புறம் எந்த ஒரு சூழ்நிலையும் என்னுடைய டீட்டெயில்ஸை மாற்றுங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து முறையிட மாட்டேன். டிஎன்பிசிட்ட போயிட்டு எனக்கு இந்த பேரை மாற்றணும் அந்த மாதிரி முறையிடக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. மேலே கொடுக்கப்பட்ட எந்த டீட்டெயில்ஸில் ஏதாச்சும் ஒன்று தப்புனாலும் என்னுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகும் அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரியும். 4வது பாயிண்ட். 5வது பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மேலே கொடுக்கப்பட்ட அனைத்து டேட்டா அதாவது பேர் எல்லாமே வந்து என்னுடைய அறிவிற்கு எட்டிய வரை உண்மையானவை, சரியானவை. அதாவது நீங்கள் உண்மையாக தான் கொடுத்துருக்கீங்க, பொய்யா கொடுக்கல, ஃபேக்கா இல்லை அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. எக்ஸாமுக்கு முன்னாடியோ பின்னாடியோ அப்படி இன்ஃபர்மேஷன் தப்பு அப்படின்னு அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்கள் அப்ளிகேஷன் வந்து அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. நான் வந்து என்னுடைய எக்ஸாம் ரிலேட்டடாக எந்த ஒரு ஆஃபீஸர் யார்ட்டையும் வந்து ஆதரவு கேட்க மாட்டேன், ஆதரவு நாட மாட்டேன் அப்படிங்கிறத நீங்கள் ஓகே பண்ணணும். 7வது பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு தேவையான அனைத்து தகுதி அந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுக்கப்பட்ட அனைத்து தகுதியும் என்கிட்ட இருக்குது அப்படிங்கிறது 7வது பாயிண்ட். 8வது பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுக்கப்பட்ட பிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் பிரிஸ்கிரைப்டு ஃபார் த போஸ்ட் அப்படின்னா அந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுக்கப்பட்ட உடல் தகுதி என்கிட்ட இருக்குது அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். 9வது பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியில் இதுக்கு முன்னாடி நான் வந்து டிஸ்குவாலிஃபை ஆகலை அப்படின்னு போட்டிருக்காங்க. 9வது பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி வந்து இதுக்கு முன்னாடி என்னைய ரிஜெக்ட் பண்ணல, எந்த ஒரு காரணத்துக்குனாகவும் என்னை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணலை அப்படிங்கிறத உறுதி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி 9வது பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. 10வது பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா என் மேலே போலீஸ் கேஸ் இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 11வது பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நான் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷனை நான் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்குவேன் என்னுடைய ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 12வது பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸாம் டேட்டு, எக்ஸாம் ரிசல்ட்டு, எக்ஸாம் அப்ளிகேஷன் டவுன்லோடு, எக்ஸாம் அப்ளிகேஷன் உடைய ஆல் டிக்கெட்டு இது எல்லாமே எனக்கு தனிப்பட்ட முறையில் வந்து டிஎன்பிசிலேருந்து இமெயில் வராது, மொபைலுக்கு எஸ்எம்எஸ் வராது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். நான் ஒவ்வொரு வாட்டியும் வெப்சைட் வந்து தான் நான் பார்த்துக்குவேன் அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்காங்க அந்த 4 லைனில். 13வது பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எனக்கு 1க்கும் மேற்பட்ட கணவரோ மனைவியோ இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 14வது பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நெட்வொர்க் இஷ்யூ இல்லாட்டி கீபோர்டு ஒழுங்காக வேலை செய்யலை இல்லாட்டி வந்து நான் தவறுதலாக கொடுத்துட்டேன் அப்படிங்கிற எந்த ஒரு நிலையிலேயும் நான் வந்து இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே கரெக்டு அப்படின்னு போட்டிருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் டிஎன்பிஎஸ்சி அப்ளை பண்ணி நல்ல வேலைக்கு போங்க. வாழ்த்துக்கள்.